அன்பு தோழர்களே, அன்பு வணக்கம். இந்த பதிவில் நாம் எடுத்துக்கொண்ட தலைப்பு பரிவர்த்தனை ஜாதகம். அது நல்லதா கெட்டதா? இது தலைப்பு. பரிவர்த்தனை என்றால் என்ன அப்படிங்கிறத பற்றி ஜோதிடம் தெரிந்தவர்களுக்கு அனைவருக்கும் இது தெரிஞ்ச ஒரு விஷயம். ஜோதிடம் தெரியாதவர்களுக்கு எளிமையாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், நீங்க இருக்கிற இடத்துல நான் இருக்கிற இடத்துல நீங்க இருக்கிறீங்க. இதுதான் பரிவர்த்தனை. இதை அப்படியே ராசி கட்டத்தில் இருக்கும் கிரகங்களுக்கு வைத்துக் கொள்ளலாம். ஜோதிடத்தில் பரிவர்த்தனை யோகம் என்றுதான் சொல்லப்படுகிறது. அப்படின்னா, ஏன் ஜாதகத்தில் 2 கிரகங்கள் பரிவர்த்தனை ஆகியிருக்கிறது, ஆனால் இதுவரைக்கும் எந்த யோகமும் இல்லையே அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க. பரிவர்த்தனையில் நல்லதும் நடக்கிறது, கெட்டதும் நடக்கிறது. இதை உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஜாதகத்தின் அடிப்படையில் விளக்கம் தருகிறேன், கொஞ்சம் கவனித்து பாருங்க. இந்த ஜாதகம் நமது இந்திய நாட்டின் முன்னாள் பிரதமர் மதிப்புக்குரிய இந்திரா காந்தி அம்மையார் அவர்களின் ஜாதகம். இந்த ஜாதகத்தில் ராகு, கேது, புதன் இந்த கிரகங்களை தவிர மற்ற 6 கிரகங்கள் பரிவர்த்தனையில் இருக்கிறது. இந்த கட்டத்தில் லக்கணம் கடக லக்கணம், ராசி மகர ராசி, இந்த 2 கிரகங்களே பரிவர்த்தனையில் இருக்கிறது. சனி பகவான் இருக்கின்ற இடத்தில் சந்திரன் இருக்கிறது, சந்திரன் இருக்கின்ற இடத்தில் சனி பகவான் இருக்கிறது. இந்த பரிவர்த்தனையில் சந்திரன் ஆட்சி பெற்றிருக்கிறார், சனி பகவானும் ஆட்சி பெற்றிருக்கிறார் என்று எடுத்துக்கொள்ள முடியாது. இந்த இடத்தில் சந்திரன் நட்பு பெற்றிருக்கிறார், ஆனால் சனி பகவான் பகை பெற்று இருக்கிறார். சனி பகவான் 7ஆம் இடத்துக்கு உரிய கிரகம். 7ஆம் இடம் என்பது இவருக்கு கணவரை குறிக்கின்ற இடம். இந்த பரிவர்த்தனை 7ஆம் இடமும் 1ஆம் இடமும் தான் பரிவர்த்தனையில் இருக்கிறது. 7ஆம் இடத்து அதிபதி பரிவர்த்தனையில் பகைஸ்தானம் பெற்று இருப்பதால் இவருடைய திருமண வாழ்க்கையில் கணவரை இழந்துதான் இருக்கிறார். இது அனைவருக்கும் தெரிந்திருக்கும். இந்த பரிவர்த்தனையில் கெட்டதுதான் நடந்திருக்கு. அடுத்ததாக சூரியனும் செவ்வாயும் பரிவர்த்தனையில் இருக்கிறது. இந்த 2 கிரகங்களும் நட்பு என்ற இடத்தில் தான் பரிவர்த்தனையில் இருக்கிறது. சூரியனும் செவ்வாயும் அரசியலை குறிக்கக்கூடியது. இங்கு சூரியன் புதனோடு இணைந்தும் இருக்கிறது. சூரியனை குரு பார்க்கிறது. இதனால் இந்த பரிவர்த்தனையில் இவர் அரசாங்கத்தில் மிகப்பெரிய ஆளாக ஒரு யோகத்தை சந்தித்தார். இதற்கு காரணம் 2 கிரகங்களும் நட்பு என்ற இடத்தில் இருக்கின்ற காரணம். அடுத்ததாக குருவும் சுக்கிரனும் பரிவர்த்தனையில் இருக்கிறது. சுக்கிரன் இங்கு நல்ல இடத்தில் இருக்கிறது, ஆனால் குரு பகை பெற்ற இடத்தில் இருக்கிறது. இந்த பரிவர்த்தனை 6ஆம் இடத்திற்கும் 11ஆம் இடத்திற்கும் நடந்த பரிவர்த்தனை. 6ஆம் இடத்தில் சுக்கிரன் ராகுவோடு இணைந்து சுப பலத்தில் இருப்பதால் இவர் அரசியலில் எதிரிகளை எளிதாக வெல்ல முடிந்தது. இந்த இடத்தில் நல்லது நடந்தது. இதே 6ஆம் அதிபதி 11ஆம் இடத்தில் பகை என்ற ஸ்தானத்தில் இருக்கிறது. 11ஆம் இடம் மாரகஸ்தானம். இந்த இடத்தில் எதிரிகளால் இந்த அம்மையாரை சுட்டு வீழ்த்தப்பட்டது. இந்த பரிவர்த்தனையில் இங்கு கெட்டதுதான் நடந்தது. இன்னொரு ஜாதகத்தை காட்டுகிறேன் பாருங்கள். இது தற்போது திருப்பூரில் இறந்து போன ரிதனியா என்ற பெண்ணின் ஜாதகம். இதிலும் செவ்வாயும் சந்திரனும் பரிவர்த்தனை ஆகியிருக்கிற ஜாதகம். இங்கு சந்திரன் நல்ல நிலையில் இருக்கிறது, செவ்வாய் நீச்சம் பெற்று இருக்கிறது. செவ்வாய் இங்கு ராசி அதிபதி, சந்திரன் இங்கு 4ஆம் அதிபதி. நீச்சம் பெற்று இருக்கும் செவ்வாயை குரு பார்க்கவில்லை, வேற நல்ல சுபகிரகங்களும் பார்க்கவில்லை.
ராசி அதிபதி செவ்வாய் நீச்சம் பெற்று பரிவர்த்தனையாகி இருக்கின்ற காரணத்தால் இந்த பெண்ணை இழக்க வேண்டியதாகிவிட்டது. இந்த பரிவர்த்தனையில் கெட்டதுதான் நடந்திருக்கு. சரி, ஒரு ஜாதகத்தில் புதனும் சுக்கிரனும் பரிவர்த்தனையில் இருக்குது என்று வைத்துக் கொள்ளுங்கள். அதாவது துலா ராசியில் புதனும் கன்னி ராசியில் சுக்கிரனும் இருந்தால் இந்த இடத்தில் சுக்கிரன் நீச்சம் பெறுகிறார். இதனால் திருமணத்தில் ஒரு சிக்கல் இருக்குது என்று பொருள். அப்படியே மீன ராசியில் இருந்து குரு சுக்கிரனை பார்த்தால் அந்த பரிவர்த்தனையில் நன்மை நடக்கவும் வாய்ப்பு உண்டு. இன்னொரு பரிவர்த்தனை, மீன ராசியில் சனி பகவானும் கும்பராசியில் குரு பகவானும் இருந்து பரிவர்த்தனை நடந்தால் 2 கிரகங்களும் சுப பலத்தால் இருப்பதால் நன்மை நடக்கும். ஆனால் அதே குரு பகவானை கடகராசியில் செவ்வாய் நீச்சம் பெற்று இருந்து அந்த குரு பகவானை 8ஆம் பார்வையாக பார்க்கின்ற பொழுது இந்த பரிவர்த்தனையிலும் கெட்டதுதான் நடக்கும். இன்னொரு பரிவர்த்தனை, மகர ராசியில் செவ்வாய் இருந்து மேச ராசியில் சனி பகவான் இருந்தால் மேச ராசியில் சனி பகவான் நீச்சம் பெறுகிறார். இப்படி இருக்கின்ற பொழுது இந்த பரிவர்த்தனையில் கெட்டது நடக்கும். அதாவது கடனால் அல்லது எதிரிகளால் அல்லது தனது சகோதரரிடத்தில் சொத்தை கொஞ்சம் இழக்க வேண்டியது வரும். ஆனால் தனுசு ராசியில் குரு இருந்து சனி பகவானை பார்த்தால் இழந்த சொத்தை மீட்டெடுக்கிற மாதிரி வரும். இந்த பரிவர்த்தனையில் நல்லதும் நடக்கும். அடுத்தது சிம்மத்தில் சுக்கிரனும் துலா ராசியில் சூரியனும் பரிவர்த்தனையில் இருந்தால் இந்த இடத்தில் சூரியன் நீச்சம் பெறுகிறார், சுக்கிரன் பகை பெறுகிறார். அதனால் அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் பிரிவு ஏற்படும், பொருளாதாரத்தில் குறைவு வரும். இதே கிரகங்களை கும்பராசியில் இருந்தோ அல்லது மேசராசியில் இருந்தோ குரு பார்த்தால் இந்த பரிவர்த்தனையில் நன்மை நடக்கும். அடுத்தது மீன ராசியில் செவ்வாயும் மேசராசியில் குருவும் இருந்து பரிவர்த்தனையானால் இந்த பரிவர்த்தனையில் நன்மை நடக்கும். ஏனென்றால் 2 கிரகங்களும் நட்பில் இருக்கிறது. இதே இடத்தை துலா ராசியில் இருந்து நீச்சம் பெற்ற சூரியன் குருவை பார்த்தால் அத்தனையும் மாறிவிடும், பொருளாதாரம் குறையும், சொத்துக்களும் குறையும். சூரியனுக்கு பதிலாக உச்சம் பெற்ற சனி பகவான் இருந்து குருவை பார்த்தால் அதிகபட்சமான சொத்து சேரும், மதிப்பு மரியாதையும் கிடைக்கும். இப்படி இருந்தால் நல்லது நடக்கும். அடுத்தது மீன ராசியில் சுக்கிரனும் ரிஷப ராசியில் குருவும் இருந்து பரிவர்த்தனையானால் ஓரளவுக்கு பொருளாதாரங்கள் கூடும். இதே கிரகங்களை விருச்சிக ராசியில் இருந்து நீச்சம் பெற்ற சந்திரன் பார்த்தால் குருவை பார்த்தால் அத்தனையும் மாறிவிடும், பொருளாதாரம் குறையும், மதிப்பும் மரியாதையும் குறையும். ஆனால் விருச்சிக ராசியில் இருந்து ஆட்சி பெற்ற செவ்வாய் குருவை பார்த்தால் சொத்துக்கள் கூடும், பொருளாதாரமும் அதிகமாகும், மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும். இந்த இடத்தில் நல்லது நடக்கும். இதுபோன்று கிரகங்கள் பரிவர்த்தனை இடத்தை பொறுத்தும் பார்க்கின்ற கிரகங்களை பொறுத்தும் நல்லது கெட்டது நடக்க வாய்ப்பு உண்டு. நேயர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நேயர்களே. நாம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை நலமே விளையும் நல்வாழ்த்துக்கள்.